ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில் இது. தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு தேவையானது செம்பருத்தி பூ. ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். செம்பருத்தி பூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஹேரோட அடர்த்தியை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால்னஸ் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்கு கூட நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து செம்பருத்தி பூவை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செம்பருத்தி பூவோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 பூ அளவுக்கு எடுக்கிறேன். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதையும் விட கம்மியாக தான் பூ கிடைக்குது அப்படின்னா எண்ணெயோட அளவையும் கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெயை அதிகமாக நம்ம ஊற்றிட்டு பூ வந்து கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா போதுமான அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைபிஸ்கஸ் அதிகமாக சேர்க்குறப்ப முடியோட அடர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து அது கொடுக்கும். நெக்ஸ்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமை கூட இது சரி பண்ணுறதுக்கான தன்மை வந்து இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை நான் வந்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து இரும்பு கடாய் இருக்குன்னா அது ரொம்பவே நல்லது. இங்கே எனக்கு கிடைக்கல, ஸோ அதனால் இந்த பாத்திரத்தை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாத்திரம் கொஞ்சம் சூடான உடனேவே நம்ம எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயாக இருந்தால் இன்னும் பெனிஃபிட் நமக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க செம்பருத்தி பூவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 25 பூவுக்கு மேலவே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு எண்ணெயில் வந்து மூழ்கிற அளவுக்கு இந்த பூவை வந்து இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போ தான் அதோட சத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கம்ப்ளீட்டாக இறங்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஆட் பண்ண போகிறேன். வெந்தயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது. நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்ற ஒரு பொருள் வந்து இந்த வெந்தயத்தில் இருக்குது. இது நம்மளோட முடியை வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இந்த வெந்தயத்தில் இருக்குது. ப்ரோட்டீன் வந்து அதிக அளவில் இருக்கிறதால முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வெந்தயம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஆயில் வந்து இன்னும் அதிக அளவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு செம்பருத்தி பூவும் வெந்தயத்தோட அளவையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஆட் பண்ண செம்பருத்தி பூவோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கம்ப்ளீட்டாக இது நல்லா டார்க் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா வெந்தயம் வந்து சட்டுன்னு கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கியமாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. சப்போஸ் நம்ம வந்து தூரமாக போயிட்டீங்க அடுப்பில் வச்சுட்டுன்னா எண்ணெய் கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எண்ணெய் கரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. நம்மளோட ஹேருக்கு அது நல்லது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. பூவோட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்காக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த நுரை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஹீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவிலேருந்து மேலே ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் ஆகும். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுரை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி பூ வந்து என்னதான் இந்த ஆயிலில் வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணாலும் ஆயிலோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா மாறாது. அதோட சத்து மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் இறங்கிடும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய வச்ச செம்பருத்தி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி வந்து அதிக அளவில் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க காய வச்ச பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை செம்பருத்தி பூவோட பவுடர் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுடரை டேரெக்டாக இந்த ஆயிலில் போட்டு ஹீட் பண்ணாதீங்க. ஏன்னா ஈஸியாக கரிஞ்சு போயிடும். வெந்தயத்தை மட்டும் போட்டு நல்லா ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பவுடரை ஆட் பண்ணி ஒரு முடிச்சு போட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இந்த ஆயிலில் இறங்கிடும். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது ஹீட் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். டோட்டலாக 45 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும். வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஹீட் பண்ணியும் அது வந்து கரிஞ்சு போகலை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் வெந்தயம் கரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. வெந்தயம்னு கிடையாது, எப்போவுமே ஆயிலில் நம்ம ஆட் பண்ணுற எந்த இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் கரிஞ்சு போயிடுச்சுன்னா அதோட தன்மையே மாறிடும். ஸோ பார்த்து கிட்ட இருந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கரெக்டான பதத்தில் வரப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பூவோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லா டார்க் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. சூடாக இருக்கப்ப மூடி போட்டு ஆற வைக்காதீங்க. ஏன்னா வந்து உள்ளே வேர்த்து அந்த தண்ணி வந்து ஆயிலில் இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி அப்படியே திறந்து வச்சே நீங்கள் வந்து ஆற வச்சிடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தோடவே நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்க போகிறேன். அதாவது ஈவினிங் வெயில் இருக்க வரைக்கும் வைக்க போகிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
இந்த மாதிரி வெயிலில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஆயிலோட பெனிஃபிட் அதிக அளவில் இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் வெயிலில் வச்சேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2-3 நாள் கூட இதே மாதிரி வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வெயிலில் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஃபில்டர் பண்ணுறப்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஃபில்டர் பண்ணுறப்ப அந்த இன்க்ரீடியன்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஆயில் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இருக்கப்ப சப்போஸ் அந்த இன்க்ரீடியன்ட்டில் ஏதாவது தண்ணி இருக்குது அப்படின்னா அது வந்து ஆயிலில் ஆட் ஆகி ஆயில் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலோட வெறும் எண்ணெயை மட்டும் வடிகட்டிக்கோங்க. மீதி இருக்க இன்க்ரீடியண்ட்டை லாஸ்ட்டாக ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வடிகட்டிட்டு அந்த ஆயிலை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே கெட்டு போயிடும். இப்போ இந்த ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். ஏன்னா ஆயிலை எப்பயுமே கண்ணாடி ஜாரில் ஊற்றி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். முக்கியமாக பாட்டிலில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து ஒரு மாதிரி பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். சப்போஸ் நம்ம பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறோம் இல்லை சில்வரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெட்டலில் இருக்கிறது வந்து ஆயில் கூட ஆட் ஆகி ஆயிலோட தன்மை வந்து மாறும். ஸோ கண்ணாடி ஜாரில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமாக டைட்டான மூடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் காற்று போனால் கூட ஆயில் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா டைட்டான ஒரு கண்டெய்னராக பார்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் ஊற்றி வச்சதுக்கு அப்புறமா ஒரு 15 நாள் வந்து இதை வெயிலில் வச்சு எடுங்க. அதாவது காலையில் வெயில் வரப்ப நீங்கள் வச்சுட்டு ஈவினிங் வந்து அதை எடுத்துக்கலாம். 15 டேஸ்க்கு அப்புறமா இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு டைம் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறப்பவும் லைட்டாக வார்ம் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு பாத்திரத்திலையோ இல்லை ஒரு பவுல்லையோ எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக சுட தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. டைரெக்டாக ஹீட் பண்ணாதீங்க, லைட்டாக சூடாக இருந்தால் போதும். வார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உங்க விரல் நுனியால இந்த ஆயிலை வந்து எடுத்து, அப்படி இல்லைன்னா காட்டன் பால் யூஸ் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். முடியோட வேர்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணுங்க. எப்பவுமே ஆயில் வைக்கிறதுல முக்கியமான விஷயம் மசாஜ் பண்றது தான். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்கேல்பை மசாஜ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியா வளரும். டெய்லி ஹேர் ஆயிலா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வைக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 hour இல்லை 2 hours முன்னாடி இந்த ஆயிலை வச்சுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வரப்ப உங்களோட ஹேர்ல நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். முடி ரொம்ப சாஃப்டாவும் சில்கியாவும் இருக்கும். அடுத்து முடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்தையும் நல்லா ஃபாஸ்டன் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஹேர் லாஸ் இருக்கு அப்படின்னாலும் அதையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான தன்மை வந்து இந்த ஆயில்ல இருக்கு. நான் சொன்ன மெத்தட்ல இந்த ஆயில் வந்து நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 yearக்கு மேல இந்த ஆயில் வந்து கெட்டு போகாம இருக்கும். ரிசல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றப்ப செம்பருத்தி பூ கூட செம்பருத்தி இலை கூட நீங்க தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ட்ரை பண்றப்ப உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.